இப்போ ரீசெண்ட் டைம்ல இன்ஸ்டாகிராம் உள்ள போனாலே இதாங்க கேக்குது. ஒரு பக்கம் என்னன்னா, இன்னொரு பக்கம் அதையும் தாண்டி என்ன பண்றீங்க இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க. இப்ப அதீத வளர்ச்சியால பசங்க நிறைய அக்காக்களை வளர்த்து விட்டுருக்காங்க. நிஜமா தலைவா? அதுல உங்க அக்கால ஒருத்தி. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் என்னன்னாக்கா ஜிம் அக்கான்னு ஆரம்பிச்சான், 2வது டெய்லர் அக்கான்னானுங்க, 3வது யோகா அக்கா, 4வது குக்கிங் அக்கா, 5வது டெவிஸ்டல் அக்கா, 6வது ஆர்ஜே அக்கா. சொல்ல போனா இது அக்காக்கள் வருஷம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ என்னதான் அந்த அக்கா வந்து பண்றாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். அதே போல அவங்கள இமிடேட் பண்ணி நிறைய பேர் மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து ரியாக்ஷன் பண்ணலாம். நீங்களும் கூட ரியாக்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக ஃபன் இருக்கும். ஸோ கவலைப்படாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே இந்த அக்கா தான். வாங்க அந்த அக்காவை பார்த்துலாம். எனக்கு தங்கச்சி மாதிரி இருக்காடா பார்க்கறதுக்கு. அது ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன் தலையாட்டுறது நமக்கு வரமாட்டுது, நமக்கு கேவலமா தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சைடில் இப்படியா இப்படின்னு வர மாதிரி இருக்கு. எப்படா பண்றாங்க? உடம்பு சேர்ந்து ஆடு, தலையை மட்டும் ஆட்டணும், தலையை மட்டும் சின்ன வேற மாதிரி போகுது எல்லாமே. என்ன பண்றது? நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், முடியல. நல்லா தான் இருக்கு, ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஒரு மாதிரி தெய்வீக கலை, தெய்வீக முகம். ஆனா இது அக்கா மாதிரி இல்லையாடா, டோக்கி கிருஷ்ணனா இதுவும். இதை ஏன்டா அக்கான்னு சொல்றாங்க? ஏதோ புரிய மாட்டுது. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். புரிஞ்சுக்கிட்டேன். இதுல விஷயமே என்னன்னா, தலையாட்டணும் போல, அதுவும் கரெக்டா ஆட்டணும் போல, அது எக்ஸ்பிரஷனோட பண்ணும் போல. லைஃப்ல ரொம்ப பெரிய ஆளா வருவடா. உன்னை பெத்ததுக்கு உடம்புல பூரிச்சு போயில இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு அந்த அக்காவோட நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ் அது கொஞ்சம் தெய்வீக முகமா அது ஒரு மாதிரி இருக்கு. இவங்களும் ஓகே தான். நீ வியாபாரம் பண்றது நான் திருச்சியா வச்சுன்னு வர முடியும். சும்மா காண எத்துறாமனே எந்த சாங்லேயே பண்றாங்க. எக்ஸ்பிரஷன்லாம் நல்லா தான் இருக்குது. அந்த முகத்தில் இருக்க அந்த ஆர்ட்லாம் கூட பயங்கரமாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே. இதில் வந்து எதை சொல்கிறதுன்னு தெரியலையே. ரெண்டா இருக்கு. சொல்லுங்க சார் எங்களுக்கு சஸ்பென்ஸ் தாங்க முடியல, சொல்லிட்டு போங்க சார். ஐ திங்க் ப்ளூ சூப்பர். அது ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன், கியூட் ஃபேஸ், அப்படி ஒரு மாதிரி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. உங்ககிட்ட நல்ல கலர் இருக்கு, உங்ககிட்ட நல்ல அழகு இருக்கு. நீ வேற யாரும் கரெக்ட் பண்ணலாமே. இதெல்லாம் பார்க்கும்போது பொண்ணுங்க ரொம்ப அழகாக இருக்காங்க. நல்லா இருக்குடா, கியூட்டா இருக்குடா. என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த டெவிஷனல் சாங்குக்கு அதுக்கேற்ற ட்ரெஸ் போட்டிருந்தா இன்னமும் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க வந்து போட்டிருக்க ட்ரெஸ் வந்து ஐ திங்க் அது கூட மேட்ச் ஆகலை. அழகா இருக்காங்க. கியூட்னா கியூட் தாங்க, நம்ம எங்க போய் சொல்லணும். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவோமே. அழகா இருந்தா லவ் பண்ணிருவியா? நீ ஒரு பேமானின்றது அவளுக்கு தெரியாதா? गुम्मा गुम्मा तैया तैया नक दिन भजन करे. गुम्मा गुम्मा तैया तैया नक दिन भजन करे. उदनित नादृतानि धृतां धृतां तों तै तै गणपति नाम सदा. उदनित नादृतानि धृतां धृतां तों तै तै गणपति नाम सदा. என்ன சொல்றது தெரியலங்க, மனசு என்கிட்டே இல்லை. என்ன ஒரு ஹோம்லி, என்ன ஒரு ஃபேமிலி, என்ன ஒரு அழகு, வர்ணிக்க கூடாது. பொண்ணு அழகா இருந்தா காதலிக்கலாம் போல் இருக்கே.
இவங்க எல்லாரையும் விட ஓவர் ட்ரை பண்ண மாதிரி எனக்கு நோ ஃபீல் ஆகுது. நான் சொல்றேன் கடைசியா யார் பெஸ்ட்னு சொல்றேன். இன்னும் இருக்காங்க ஒரு 3-4 பேர் பார்த்துட்டு மீதி மீம்ஸ்லாம் இருக்கு, அதை பார்ப்போம். ஓகே, என்னம்மா அக்கா அந்த கோமாளி பை என்னையே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல. षष्टिय नौका பாதமிரண்டில் பன்மணி சதங்கை. நல்லா தான் இருக்குது, இப்போ நல்லா தான் பண்ணுறாங்க. ஆனால் வந்து என்ன ஒன்று ரொம்ப ஓவர் எக்ஸ்பிரஷனாக இருக்குது. கொஞ்சம் நார்மலாக பண்ணவே நல்லா தான் இருக்கும். ஸோ பெட்டராக இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு, அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமா, எல்லாம் ஒரே எக்ஸ்பிரஷனாக இருக்குது. சொல்லி வச்சு பண்ண மாதிரி எதை பார்க்கறது எதை விட்டுறதே தெரியல. நாய் ஏன்டா நாய் மாதிரி அலையற? என்ன ஃபவுண்டேஷன் போடுறத விட்டு கோலமாவே தூக்கி போட்டிருக்க மாதிரி இது. அரிசி மாவுல கோலம் போடுவாங்கல்ல, அதையும் எடுத்து போட்டு வந்த மாதிரி இருக்கு. என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தூங்கத்துக்கு முன்னாடி அந்த முகத்துல இருக்க அரிசி மாவுலாம் கழுவிட்டு தூங்குங்க. ஏன்னா எறும்புக்கு ரொம்ப பிடிச்சதான். என்ன சிரிப்பு உனக்கு? ஜோக்கடா? இல்ல இவ்வளவு நேரமா அந்த டெவிஷனல் அக்காவை இமிடேட் பண்ணி நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க, அதை பார்த்தோம். இப்போ அதோட மீம்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட்டா ஒண்ணு இருக்கு. ஒரிஜினல் ப்ராடக்ட், பிளிப்கார்ட் ப்ராடக்ட், OLX ப்ராடக்ட். ஓ, தரம் சார்ந்து சொல்றாங்களா? குவாலிட்டி, லோ குவாலிட்டி, வெரி லோ குவாலிட்டி. பையனா பொண்ணாடா அது கடைசியா இருக்கிறது? இன்னுமே தான் இருக்கு பார்க்கறது. எல்லாருக்கும் ஒரிஜினல் தானே பிடிக்குது. ஸோ எனக்கும் ஒரிஜினலே பிடிக்குது. இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. இந்த மாதிரி ஆளுக்கு குவாலிட்டி செக்கிங்ல போடணும் போல. என்னமா தரம் பிரிக்கிறா போல. பயங்கரமா பண்றாங்க. ஜிம் அக்கா, டெய்லர் அக்கா, யோகா அக்கா, கோடிங் அக்கா, டெவிஷனல் அக்கா, RJ அக்கா. ஐயோ, யாரை பாக்குறதுன்னு தெரியலையே. ஐயோ, யார பாக்குறது யார விடுறதுனே தெரியலையே. இதுக்கு மேல சினிமா எவன்டா காட்ட போறான்? லம்போதர பீதாம்பர பணிவர் வந்தன பச்சை பாவாடை கட்டி பக்குவமா பண்ருட்டில பல்லா பையன் வித்தாலா. நக்கல்யா உனக்கு? நக்கல்யா உனக்கு? நம்ம பசங்க வேற, சும்மாவே வேற மாதிரி. இதுக்கு சொல்லவே வேணாம். நம்மளும் கொஞ்சம் கூட வைப் பண்ணலாம். அந்த பாட்டுக்கு நல்லா இருக்குல்ல? பச்சை பாவாடை கட்டி பக்குவமா பண்ருட்டில பல்லா பையன் வித்தாலா. You are really a God gifted child. இன்ஸ்டாகிராம் எடுத்தாலே ஷஷ்டிய நோக்க ஒரு நாள் அந்த டிவோஷனல் பொண்ணோட பாட்டு தான் வருது. நீயாச்சும் வேற மாதிரி பார்த்து எனக்கும் இன்ஸ்பயர் ஆகி நானும் இன்ஸ்பயர் ஆயிட்டியா? இதெல்லாம் ஃபவுண்டேஷன் போட்டு பூசி வச்சிருக்கேன். அந்த போட்டு நீ பண்றத வேற பாக்கணுமா இப்போ? அப்புறம் அந்த பொண்ணு மாதிரியே ஏதோ ஒரு மாலை இருந்துச்சு எங்க வீட்டுல, எல்லாத்தையும் போட்டுட்டு நானும் பாட ட்ரை பண்ண போறேன். பண்ணு யார் வேற பண்றாங்க, நீயும் பண்ணு. காசா யாரும் கலாய்க்கூடாது, ட்ரோல் பண்ணக்கூடாது. ஓகேவா? ரோல் பண்ண வேணா வேற நீயே சொல்லிட்டேன். என்ன பண்ணிட்டேன் இப்போ? இது நம்ம ட்ரோல் பண்ண மாதிரி இல்ல, அந்த டெவிஷனல் அக்காவை இதுவே ட்ரோல் பண்ண மாதிரி. ஆனாலும் வந்து கொஞ்சம் காமெடியா பண்ணாலும் நல்லா இருக்குல்ல பாக்கிறதுக்கு. ஒரு மாதிரி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நீ நல்லா தான் பண்ண. சூப்பரா இருக்குமா? ட்ரோல்லாம் பண்ணல, சூப்பரா பண்ண. நான் உண்மையை ஒத்துக்கிறேன். நல்லா இருக்கு, அழகா இருக்கும். இதோ வந்துட்டார்ல நம்ம ஆளு. பச்சை பாவாடை கட்டி பக்குவமா பண்ருட்டில பல்லா பையன் வித்தாலா. அவளை சொயிட்டி குத்த. எனக்கு தெரிஞ்சு இந்த அக்காசோட இவன் பண்றதா நல்லா இருக்கும் தோணுது எனக்கு. உண்மையாவே இந்த மாதிரி சிங்குன்னு ஆடாம சும்மா அப்படியே ஒரு மாதிரி பேஸ் ரியாக்ஷன்ஸ்லயும் முடிச்சிட்டான் எல்லாரையுமே. காலையில ஏந்தது மேக்கப் சூல புந்தச்சேனே பல்லு வெளுப்பம் பிரஸ்ல ஆளு பல்லு வெளுப்பம் பிரஸ்ல சலிய சிந்தி அடிப்பேன் ட்ரெஸ்ல.
ஏய் பொண்ணு தானே நீங்க? நீ அந்த முகத்தை திறந்து ஐயாடுறா. ஏய் பெயிண்ட் அட பேயில போ நீ பெயிண்டராடா நீ. என்ன முகத்தை காட்டி பண்ணிருக்கலாம். உங்களுக்கு அவ வேணுமா? ரெண்டு பேரை வச்சு ரெண்டு பேரை வச்சு காப்பாத்த முடியாதுங்க. ஏய் முடியாதுடா. ஹை லெவல் தான் எல்லாமே. ரெண்டு பேர் தான் மேடம். ரெண்டு பேர் கிடையாதுங்க. யாரோ ஒருத்தரோட தான் ரெண்டு பேர் தான் மேடம். ரெண்டு பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி ரெண்டு பேர் தான். ஏன் ரெண்டோடு நிறுத்திக்கிற? ஆறுத்தையும் கேளு, அனுபவி. நீ ஒண்ணுத்துக்கு ஒரு நாளைக்கு செலவு பண்ற காசு நீ ஒரு மாசம் சம்பாதிக்கிறேன்டா. கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. ஏய் இதெல்லாம் அநியாயம்டா, அதெல்லாம் ஓவர்டா. அதெல்லாம் காசம் பண்ணானுங்க. அந்த டூட்டி கேஸ் என்ன சொல்றதுன்னே தெரியலடா எனக்கு. இந்த அளவுக்கா இறங்கி பண்ணுவீங்க? ஆனா இந்த அளவுக்காடா காவடிலாம் எடுப்பானுங்க போலயே. பால் காவடி, பன்னீர் காவடிலாம். ஏன்டா இதெல்லாம் எதுக்குடா அப்படி பண்றீங்க? சிரிப்பு தானே அது பார்க்கும்போது. கிரிஞ்சு கபாலெல்லாம் இங்கதான் சேர்ந்துருக்கு போலடா. என்னடா ஒப்பிக்கிற? எல்லாம் நம்ம பசங்க தான் வெயிட் பண்றோம் போல. அப்போ பசங்களும் பண்ணுங்கப்பா, நல்லா தான் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கா. இப்படியே போங்கடா. இந்த வருஷம் ஃபுல்லா இப்படியே போச்சுன்னா கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லடா. மகனே அங்குசாமி, நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும். நம்மளும் பண்ணுவோம். நமக்கும் வரும்ல, சும்மா நாங்களாம் சும்மா குத்துறோம் நினைச்சுக்காதீங்க. நம்மளும் பயணமா பண்ணும். ஐயோ ஐயோ உடச்சிட்டா. அந்த டாக் ஃபேஸ்ல கூட பாருங்களேன், அந்த டிசைன்ஸ் நாமெல்லாம் பர்ஃபெக்ட்டா போட்டு வச்சிருக்கேன். இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். முன்னாடி பார்த்தாலும் ரொம்ப கொடூரமா பண்ணானுங்க. அவனை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் தோணுது. அந்த பொண்ணுக்கு ஃபேன் பாய் ஆகுற ஒரு தருணம் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, பார்த்து 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 அவனுக்குள்ள ஏதோ ஆயிடுது போல. அதை நீங்களே பாருங்க. நம்ம கூட நம்ம லைக்ஸ்லாம் வராதுடா. அதுக்கெல்லாம் அவ்வளவுதான். பார்த்து 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 மூளைக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி ஏதோ இறங்குது போல. அவனுக்குள்ள இப்படி மாறணும், இப்படி ஆகணும்னு அவனுக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லுது போல. வந்து தெரிஞ்சு உனக்கு சரியான பைத்தியங்களா, சரியாகாத பைத்தியம். விட்டா நம்மளும் மாறிடுவோம் போல. அது மாதிரி சே நேவர், அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. யோ நீ ஒரு மொள்ள மாதிரி, நான் ஒரு முடிச்சது. ஊர் என்ன வேணா சொல்லட்டும், உலகம் என்ன வேணா சொல்லட்டும், இன்ஸ்டாகிராம் ஓனரே வந்து இவதான் சொன்னாலும் நம்ம ஃபோக்கஸ் இன்னைக்கும் நம்ம ஃபோக்கஸ் குமுதாதான். இங்க கவனிச்சிங்களா? அதிவேல தயா தவ துர்விஷஹைரனுவேல கிருதைரபராத சதைஹி. இன்னும் சொல்ல போனா எனக்கு இது வரைக்கும் பார்த்த எல்லாரையும் விட துவம்சம் பண்ணது பார்த்தா இவங்க தான். ஸோ அதனால வந்து என்னோட ஃபேவரட் இவங்க தான்டா. சுச்சோ நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, வெக்க வெக்கமா வருதே. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டு. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தாக்க உங்க ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக வந்து
ஃபன்னாக தான் இருக்கும் நம்புறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் வந்து உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃபீட்பேக்லாம் கேட்டு தான் அடுத்த வீடியோ எப்படிலாம் பண்ணலான்ற ஒரு ஐடியா வரும். நீங்கள் பார்க்குற வீடியோஸ்லாம் நான் ரியாக்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா காமெடி வீடியோஸ்லாம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் என்னோட வீடியோஸ்லாம் அனுப்பிச்சு விடலாம். நான் பார்த்து நிறைய வீடியோ பண்ணுறேன். என்ன மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணலாம் நீங்கள் ஐடியா கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், கண்டிப்பாக பண்ணுறேன். நிறைய எது வந்தாலும் ஏற்றுக்கிறேன். நீங்கள் எது வந்தாலும் சொல்லுங்கள், கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வேலை சந்திக்காதீங்க. நான் உங்கள் சரண், இது சரண் சோன். டாடா.